ஹாய், நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஷேரிங் என்ன அப்படின்னா, பைபிளில் இருந்து தாவீது அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்து அதிலிருந்து நம்ம லைஃப் கூட இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தாவீதோட வீட்டுக்கு வந்து வரார். அப்படி தாவீதோட வீட்டுக்கு வரும்போது அங்கே என்ன நடக்குன்னா, அவங்க அப்பா அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுறாரு. எதுக்குன்னா, அந்த ஊழியக்காரரை வெல்கம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுற அவங்க அப்பா வந்து கடைசி பிள்ளையாக இருக்கிற தாவீதை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்து அவர் வந்து கூப்பிடலை. அப்போ இந்த இடத்துல தாவீதுக்கு இப்போ என்ன நடக்குன்னா, அவங்க ஃபேமிலி மூலமாக இந்த தாவீது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒதுக்கி வைக்கப்படுறான். அப்படி ஒதுக்கி வைக்கக்கூடிய தாவீதுனுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம லைஃப் கூட இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தாவீதை அவங்க வீட்டில் ஒதுக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நீங்கள் யார் அதிகமாக நேசிச்சிங்களோ ஒருவேளை அவங்க மூலமாகவோ இல்லைன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் கார்னர் பண்ணி இன்றைக்கி வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம். அன்றைக்கி தாவீதோட வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்படி நடந்த தாவீதோட வாழ்க்கையில் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் முழுக்க இருந்தது எப்படின்னா, அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அவன் வந்து இருந்தது ஃபுல்லாகவே தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனாக மற்ற மனுஷங்கிட்ட இருந்து தன்னை வந்து தனிமைப்படுத்தலை. ஆனால் மற்ற மனுஷங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவனை தனிமையாக்கி வச்சுருந்தாங்க. இப்படி தனிமையில் ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்த அந்த தாவீதோட வாழ்க்கையில் அவன் முழுக்க அந்த ஆடுகளே மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த இடங்களில் அவனுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால ஒருவேளை அவனுக்கு அந்த வாழ்க்கையே கசப்பாக இருந்திருக்கும். எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே, என் லைஃப்பை குறித்து ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு கண்டிப்பாக அவன் வாழ்க்கை கசப்பாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை அதே போல் நீங்களும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கலாம். எல்லோரும் கூட நான் நம்பி பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் ரொம்ப பாசமாக பழகின அந்த ஒரு ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து இன்றைக்கி என்னை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த தனிமைங்கிறது எனக்கு நானாக விரும்பி போகிறதுங்கிறது அது வேறு. ஆனால் இன்றைக்கி மனுஷங்களாக நான் நேசித்த மனுஷங்களால் நான் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டங்கிறதுனால இன்றைக்கி என்னால் அதை ஏற்றுக்கிடவே முடியல. நம்ம ரொம்ப நேசிக்கிற மனுஷங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ஒரு டீமாக இன்றைக்கி இருந்து நம்மளை மட்டும் தனிமைப்படுத்தி வைக்கிறதுனால அதனால் வரக்கூடிய ஒரு கஷ்டம், அதனால் வரக்கூடிய ஒரு வருத்தங்கிறது உண்மையிலே அது வந்து யாராலையும் அது வந்து யாராலையுமே அதை தாங்கிக்கிட முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப நேசித்த மனுஷங்க இன்றைக்கி நம்மளை வேண்டான்னு சொல்லி இன்றைக்கி ஒதுக்கி வைக்கும்போது இன்றைக்கி நீங்கள் வேண்டான்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைக்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் தான் தாவீதும் இருந்தான். இன்றைக்கி நீங்களும் இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் இருந்து எதுக்கிட அந்த வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தனிமையில் இருந்த தாவீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவன் தெரிஞ்சு கொண்டான். என்ன அப்படின்னா, அவன் கையில் எப்பவுமே ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறான். அப்படி வச்சுருக்கிற அந்த தாவீது அதை அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பித்து அவன் ஜீசஸை வந்து பார்த்திங்கன்னா துதிக்க ஆரம்பிக்கிறான். ஜீசஸ் அப்படியே பாட ஆரம்பிக்கிறான். அவர் கூட பேச ஆரம்பிக்கிறான் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அவர் கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் போக இந்த ஜீசஸ் கூடயே தான் வாழ்க்கையை அந்த தனிமையில் இந்த தாவீது அவ்வளோ சூப்பராக வாழ ஆரம்பிக்கிறான். இந்த ஜீசஸ் கூடயே பேசி பழகி வாழ்ந்த இந்த தாவீது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிட்டேயே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மனுஷங்க நம்மளை வந்து ஒதுக்கி வச்சதுனால, மனுஷங்க நம்மளை வந்து தனிமையாக்கினதுனால, ஒரு வேளை நம்ம தனிமையாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டைமில் பிசாசு வந்து என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய மைண்டில் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பான். அவன் கொஞ்சமாக நம்ம கூட பேசி நம்மளுடைய சிந்தனையை மாற்றி, உனக்கு தான் யாரும் இல்லையே, லைஃப்பை குறித்து ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீ யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கியோ அவங்க எல்லாருமே உன்னை ஒதுக்கி தானே வைக்காங்க, அவங்க எல்லாரும் மொத்தமாக சேர்ந்துட்டு இன்றைக்கி உன்னை ஒதுக்கி தானே வச்சுருக்கிறாங்க, அப்புறம் நீ உன் வாழ்க்கையை நீ வந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிற, உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையை வாழுன்னு சொல்லி அந்த தனிமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சில தவறான சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கலை, நீங்கள் தவறான மைண்ட் உங்களுக்குள்ளே வரல. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா, உங்களுடைய தனிமையில் நீங்கள் தனிமையாக இருக்கிறதுனால உங்களை வந்து சூப்பராகவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்குள்ள தப்பான சிந்தனை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கே ஒரு வெறுப்பை கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, உங்களை ஒரு சில தப்பான காரியங்களை செய்ய வச்சுட்ருக்குறான். தப்பான பாவங்களை, ஆண்டவருக்கு பிடிக்காத, உங்களுக்கே பிடிக்காத, உங்களுக்குள்ள ஒரு சில எதெல்லாம் நீங்கள் வெறுத்துட்டு இருந்தீங்களோ அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை கொஞ்சம்
அதிகமாக பண்ண வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சில பாவங்களை உங்களை பண்ண வச்சு உங்களை வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பாவங்களை லைட்டாக பண்ண வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்களை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக்கி மொபைல் ஃபோன் மூலமாகவோ இல்லைன்னா நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஏதாவது அசிங்கமான காரியங்களை உங்களை செய்ய வைக்கிறது மூலமாகவோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை செய்ய வச்சு அடுத்து அந்த பாவத்திலேயே உங்களை அடிமையாக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தனிமையாக்குறது நிமித்தமாக நீங்கள் பாவத்தை பிடிக்காமல் செஞ்சு இன்றைக்கி அந்த பாவத்திலே ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் மைண்டு இன்றைக்கி என்ன ஆகிட்டு அப்படின்னா, மனுஷங்க உங்களை ஒதுக்கி வச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாவம் இன்றைக்கி என்ன அடிமையாக்கிட்டு இன்றைக்கி இந்த தப்பான காரியங்களை இன்றைக்கி என்னால் டெய்லி செய்யாமல் இருக்க முடியல, இல்லைன்னா இந்த தப்பான விஷயங்கள் இருந்து என்னால் வெளிவர முடியலன்னு சொல்லி இன்றைக்கி அதனால் நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி ரொம்ப வருத்தத்தில், அதனால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை இருக்கலாம். அன்றைக்கி தாவீது வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தெரிஞ்சு கொண்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னென்னா, தன்னுடைய தனிமையில் அவன் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டான். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய தனிமையில் உங்களை பிசாசு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களை முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளே வந்து உங்கள் சிந்தையை மாற்றி உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தில் இன்றைக்கி உங்களை அடிமையாக்கி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே இன்றைக்கி முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலையில் எனக்கு வந்து இன்றைக்கி மனுஷங்களும் எனக்கு இன்றைக்கி இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த தனிமையில் இன்றைக்கி இந்த பாவத்தில் இன்றைக்கி அடிமையானது நிமித்தமாக இதிலிருந்து எனக்கு வந்து விடுதலை பெறதுக்கு என்னால் முடியலை, இதிலிருந்து என்னால் இன்றைக்கி வெளியே வர முடியலன்னு சொல்லி ஒரு வேளை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். என்னென்னா, அன்றைக்கி தனிமையில் தாவீது இருந்து ஆண்டவர் கூட பழக ஆரம்பித்தது நிமித்தமாக அவன் எதிர்காலத்தில் அவனை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவனை ஒரு ராஜாவாக மாற்றினார். இஸ்ரவேலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக ஆண்டவர் வந்து இந்த தாவீதை மாற்றினார். இன்றைக்கி எந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி அடிமையாக்கப்பட்ட ஒரு டைமில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இல்லைன்னா எந்த விஷயம் உங்களை இன்றைக்கி அடிமையாக்கி வச்சுருக்கிறோ அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை தர்றது தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லா மனுஷங்களும் இன்றைக்கி என்னை வெறுத்துட்டாங்க, இன்றைக்கி நானும் என் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறேன், என்னால் இந்த ஒரு சில குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னால் இன்றைக்கி வெளியே வர முடியலன்னு சொல்லி ஒரு வேளை இருந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவரால் உங்களுக்கு அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை எளிமையாக ரொம்ப ஈஸியாக கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஏசப்பாவை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த வேலை நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். ஆண்டவரால் இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மறுபடியும் தூக்கி எடுத்து அன்றைக்கி தாவீதுக்கு ஒரு உயர்வை கொடுத்ததை போல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு உயர்வை கொடுத்து யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை தனிமையாக்கி வச்சாங்களோ அந்த உயர்வில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது இவங்க எல்லாருமே மறுபடியும் உங்களை வந்து தேடி வருவாங்க. இந்த டைமில் நீங்கள் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கிடுங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஏசப்பா அன்றைக்கி தாவீது எப்படி தன்னோட தனிமையில் உங்களை தெரிஞ்சு கொண்டானே ஏசப்பா, அதே போல் ஆண்டவரே நான் இன்னைக்கு ஏசப்பா நான் உங்களை தெரிஞ்சு கொள்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக மாறுற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நடத்துங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில் இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால எனக்கு ஒரு மீட்பை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே ஒரு முழுமையான விடுதலையை ஆண்டவரால் தர முடியும். அதே போல் தாவீது ஆண்டவர் ஒரு ராஜாவாக உயர்த்தினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். God bless you.